வீடியோவை கடைசி வரை பாருங்கள், ஸ்கிப் பண்ணிடாதுங்க. ஜிகே கொஸ்டின் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். மின்னோட்டம் ஒரு கடத்தியின் வழியாக பாயும் பொழுது டேஸ் ஆற்றல் உருவாகிறது. ஆன்சர் வெப்ப ஆற்றல். டேஸ் என்பது சென்டிகிரேட் எனவும் அழைக்கப்படுகிறது. ஆன்சர் செல்சியஸ். எந்த கண்டத்தின் வெப்பநிலை தான் உலகிலேயே மிக குறைந்த வெப்பநிலையாக அளவிடப்படுகிறது? ஆன்சர் அண்டார்டிகா. அடுத்த கொஸ்டின். வெப்பநிலையின் SI அலகு. ஆன்சர் கெல்வின். ஒரு சாவி, ஒரு மின்கலம் மற்றும் இணைப்பு கம்பி கொண்டு உருவாக்கப்படும் மின்சுற்று எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் எளிய மின்சுற்று. அடுத்த கொஸ்டின். ஒரு மின்சுற்றில் பாயும் மின்னோட்டத்தின் அளவை அளவிடும் கருவி. ஆன்சர் அம்மீட்டர். கீழ்கண்டவற்றுள் ஒரு தற்காலிக மாற்றம் எது? ஆன்சர் இயற்பியல். ஒரு திடப்பொருளை வெப்பப்படுத்தும் போது விரைவாக மாறாமல் நேரடியாக வாயு நிலைக்கு மாறுவது? ஆன்சர் பதங்கமாதல். அடுத்த கொஸ்டின். வளிமண்டலமானது எத்தனை அடுக்குகளால் ஆனது? ஆன்சர் 5. 10வது கொஸ்டின். எந்த மண்டலமானது பூமிக்கு அருகில் உள்ள நாம் வாழும் அடுக்கு ஆகும்? அடிவளி. அடுத்தது. தாவரங்கள் ஒளிசேர்க்கை இணை நிகழ்த்துவதற்கு தேவைப்படுவது எது? ஆன்சர் சூரிய ஒளி. காற்றின் பெரும்பகுதி டேஸ் வாயு ஆகும்? ஆன்சர் நைட்ரஜன். காற்றின் 2வது பெரும்பகுதி வகிக்கும் வாயு எது? ஆன்சர் ஆக்சிஜன். அடுத்த கொஸ்டின் பாருங்க. 14வது கொஸ்டின். தொழிற்சாலை அதிகமுள்ள நகரங்களில் உலகம் காற்றில் மற்ற இடங்களில் உள்ளதை விட அதிக அளவு டேஸ் இருக்கும்? அதிக அளவு கார்பன் டை ஆக்சைடு இருக்கும். தாவரங்கள் அவற்றிற்கான உணவினை டேஸ் மூலம் உற்பத்தி செய்கின்றன? ஒளிச்சேர்க்கை மூலம் உற்பத்தி செய்கின்றன. அடுத்தது. செல்லை பற்றி படிக்கும் அறிவியல் பிரிவு செல் உயிரியல். அடுத்த கொஸ்டின் பாருங்க. செல்லை பற்றி படிக்கும் அறிவியல் பிரிவு செல் உயிரியல். அடுத்தது. ஒரே கல்லால் ஆன நெருப்புக்கோழியின் முட்டையானது டேஸ் மில்லிமீட்டர் விட்டம் கொண்டதாக இருக்கும்? ஆன்சர் 170 மில்லிமீட்டர் விட்டம் கொண்டதாக இருக்கும். இப்புவியில் முதலில் உருவான செல் எது? ப்ரோகேரியாட்டிக் செல். அடுத்த கொஸ்டின் பாருங்க. செல்லின் அளவை குறிக்கும் குறியீடு? ஆன்சர் மைக்ரோமீட்டர். அடுத்தது. இந்திய அரசால் முதல் மொழியாக தமிழ் மொழி அறிவிக்கப்பட்ட ஆண்டு? ஆன்சர் 2004. இந்தியாவில் தற்போது எத்தனை மொழிகள் செம்மொழிகளாக அறிவிக்கப்பட்டுள்ளது? 6 மொழிகள். இந்திய தொல்லியல் துறையில் இதுவரை கண்டுபிடித்த கல்வெட்டு சான்றுகளில் டேஸ் சதவீதம் தமிழ்நாட்டிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டவை ஆகும்? ஆன்சர் 60%. டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூல் எவருடைய புத்தகமாகும்? ஆன்சர் ஜவஹர்லால் நேரு. B.A. ஸ்மித் இந்தியாவை எவ்வாறு அழைத்தார்? ஆன்சர் இனங்களின் அருங்காட்சியகம் என்று அழைத்தார். அடுத்தது. வேற்றுமையில் ஒற்றுமை என்ற சொற்றொடரை உருவாக்கியவர்? ஆன்சர் ஜவஹர்லால் நேரு. பாபா சாஹேப் என பிரபலமாக அழைக்கப்படுபவர் யார்? டாக்டர் B.R. அம்பேத்கர். அடுத்த கொஸ்டின். சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர்? டாக்டர் B.R. அம்பேத்கர். இந்த வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.